ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சியான் விக்ரம் சார் நடிப்பில் வெளியான வீர தீர சூரன் திரைப்படம் 4வது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 4 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் வீர தீர சூரன் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விக்ரம் சாரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்திற்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இந்த ஒரு வீடியோவில் தமிழகத்தில் மட்டும் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வரும். ஸோ ஓகே அன்பா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் இந்த ஒரு திரைப்படம் 11,45,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 4வது நாளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6,65,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 4 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் 18,01,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு வசூல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. அதாவது சாட்டர்டேயில் சுமார் 5 கோடி வரையும், சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கோடி வரையும் வந்து கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக இதுவரையும் 18 கோடி வரையும் தமிழகத்தில் மட்டுமே கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்த நாள் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு வசூல் செய்தா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வீர தீர சூரன் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.